ஊருக்கு வந்த பாடு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் உடம்பு சரியில்லை. வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் திருவிழா, அதனால இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறடா, கொஞ்சம் பரவாயில்லாம ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்ஜெக்ஷனையும் போட்டாச்சு. கரெக்டா இன்னைக்கு தான் ஊருக்கு வர சாமியே நம்ம வீடு தேடி வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ண போகுது. சாமி ஊர் எல்லையில இருந்து தான் ஒருத்தர் வீட்டுக்கா போயிட்டு வருவாங்க. கொட்டடிக்கிற சவுண்ட் கேட்டோடனே நானும் தம்பியும் வெளியே வந்துட்டோம். கரெக்டா பாருங்களேன், என் ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட்டும் நெருங்குது. நானும் கரெக்டா ஊர்ல இருந்து வர சாமியே நம்ம வீடு தேடி வந்து ஆசீர்வாதமும் பண்றாங்க. குடத்துல மஞ்சள் வேப்பில போட்டு நிறைச்சு வச்சிருந்த தண்ணியை 3 சாமி காலையும் ஊத்திட்டு 3 சாமிக்கு மாலையும் போட்டு 3 சாமி தலையிலையும் குளிர பன்னீரையும் ஊத்திட்டு அவங்களுக்கு ஜூஸையும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் சாமி வரும்போது பானகரம் கொடுப்பாங்க, இல்லைன்னா இளநி கொடுப்போம் சாமிக்கு. இப்ப நம்ம சோம்பேறித்தனத்தால ஜூஸ் தான் கொடுக்கணும். எதிர்காலத்தை தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனியை கொடுத்து விபூதியை பூசி விட்டாங்க. ஒருவேளை யாராச்சும் உங்க அப்பாவை மட்டும் மூட நம்பிக்கைவாதின்னு சொல்லுவியே, இப்ப நீ மட்டும் சாமி கும்பிடுறியே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. நான் நம்பிக்கையோட இருக்கேன் கடவுள் மேல, அவங்க மூட நம்பிக்கையோட இருக்காங்க. அதான் எங்களுக்குள்ள முரண்பாடு. வாங்க விளாக கண்டிப்பா. இவர் சென்னையில இருக்கிற என்னோட தம்பி தான். இவருக்கும் என்ன மாதிரியே உடம்பு சரியில்லைன்னு தான் நானும் இவரும் ஹாஸ்பிட்டல்ல காட்ட போயிருந்தோம். அப்பதான் சொன்னாங்க சென்னையில ஏதோ ஒரு பயங்கரமான வைரல் ஃபீவர் சுத்திட்டு இருக்குன்னு. அதனால தான் வீட்லயே மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன். இப்ப என் வைஃபை பார்க்க கிளம்புறேன், அங்கேயும் மாஸ்க் போட்டுட்டு போறேன். உங்களுக்கு தெரியாதுங்க, 3 நாள் ஈவெண்ட்ல பிஸி ஆனது. ஆனா என் வைஃப்டெல்லாம் நான் ஒழுங்கா பேசவே இல்லை. அவங்க பயங்கரமா ரியாக்ட் பண்ற ஆள் கிடையாது என்னைய மாதிரி. அதனால அப்படியே சட்டிலா ஒரு சிரிப்போட முடிச்சுக்கிட்டாங்க.